வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அண்ட் பிசிக்காக தேர்வு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா, தேர்வு 6 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 6க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, 7th பாலிட்டியில் மாநில அரசு, ஊடகமும், ஜனநாயகமும் இந்த 2 லெசன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 31 கொஷின்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் பி, புனித ஜார்ஜ் கோட்டை. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 8. கொஷின் நம்பர் 3, மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை? ஆன்சர் ஏ, கூட்டாட்சி முறை. கொஷின் நம்பர் 4, சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆன்சர் பி, சட்டமன்ற உறுப்பினர்கள். கொஷின் நம்பர் 5, தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? ஆன்சர் சி, தொகுதிகள். கொஷின் நம்பர் 6, பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுபவர் யார்? ஆன்சர் ஏ, ஆளுநர். கொஷின் நம்பர் 7, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 8, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? ஆன்சர் ஏ, 30. கொஷின் நம்பர் 9, பின் வருவனர்களுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பி, சட்டமன்ற உறுப்பினர். கொஷின் நம்பர் 10, மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளையும் யாருடைய பெயரால் நடைபெறுகின்றன? ஆன்சர் ஏ, ஆளுநர். கொஷின் நம்பர் 11, மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? ஆன்சர் பி, முதலமைச்சர். கொஷின் நம்பர் 12, அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஆன்சர் ஏ, 3. கொஷின் நம்பர் 13, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஆன்சர் சி, குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 14, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆன்சர் ஏ, 62 வயது. கொஷின் நம்பர் 15, அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டவை? சமய ஊடகங்களாக செயல்பட்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகதைகளும் கூத்தும். ஆன்சர் சி, ஏ மற்றும் பி. கொஷின் நம்பர் 16, மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது எது? ஆன்சர் ஏ, அச்சு ஊடகம். கொஷின் நம்பர் 17, ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எதை உள்ளடக்கியது? அச்சு, ஒலி, ஒளி. இது 3 தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இவை அனைத்தும். கொஷின் நம்பர் 18, கீழ்கண்டவற்றுள் தனிநபர் தொடர்பு சாதனம் எது? ஆன்சர் ஏ, கடிதங்கள். கொஷின் நம்பர் 19, ஊடகம் எத்தனை வகைப்படும்? ஊடகம் 3 வகைப்படும். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 20, கீழ்கண்டவற்றுள் ஜனநாயகத்தின் தூண்கள் எவை? ஆன்சர் டி, இவை அனைத்தும். நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. கொஷின் நம்பர் 21, நம்மை சுற்றி உள்ள பல்வேறு சமூக அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்வது? ஆன்சர் ஏ, ஊடகம். கொஷின் நம்பர் 22, கீழ்கண்டவற்றுள் ஊடகத்தின் செயல்பாடுகள் எவை?
சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான சாதனம். சரி. ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. சரி. தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இவை அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 23. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் சி. 1936. கொஷின் நம்பர் 24. அரசின் கொள்கைக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்வது எது? ஆன்சர் சி. செய்தித்தாள். கொஷின் நம்பர் 25. நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு எது? ஆன்சர் ஏ. நெறி. கொஷின் நம்பர் 26. ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு மிக அவசியமானது எது? ஆன்சர் டி. ஏ மற்றும் பி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா விழிப்பான ஊடகம், பி வந்து சுதந்திரமான ஊடகம். கொஷின் நம்பர் 27. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு எது? ஆன்சர் பி. ஊடகம். கொஷின் நம்பர் 28. மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பது மக்களாட்சி. மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பது ஆன்சர் ஏ. மக்களாட்சி. கொஷின் நம்பர் 29. அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? ஆன்சர் ஏ. ஊடகம். கொஷின் நம்பர் 30. நண்பர்களே, கொஷின் நம்பர் 30 தான் வந்து வினாத்தாள் 6ஓட லாஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 30க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்ப்போம். இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம எஸ்ஏ அண்ட் பிசிக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். இது ஃபுல்லாக வந்து நம்ம டெலகிராம் சேனல் தான் பிடிஎஃப் அப்லோட் பண்ண போகிறோம். ஆன்சர் கீ ஃபுல்லாக வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து தேர்வு வந்து பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு தேர்வு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th வந்து நெக்ஸ்ட் 2 லெசன்.